வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள காசிக்கு சமமான 6 கோவில்களை பற்றி பார்க்கலாம். காசிக்கு சமமான காசி விஸ்வநாதரை தரிசித்தால் கிடைக்கும் அத்தனை புண்ணியமும் கிடைக்கச் செய்யும் சிவன் கோயில்கள் நம் தமிழகத்திலும் உண்டு. இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடினாலும், அங்கு ஓடும் காவிரி நதியில் நீராடினாலும், காசியில் ஓடும் கங்கையில் நீராடிய பலன் கிட்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அந்த 6 சிவத்தலங்கள்: 1. திருவெண்காடு அருள்மிகு சுபதாரண்யேஸ்வரர் திருக்கோயில். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது திருவெண்காடு. சமயக்குறவர்களான அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என 4வராலும் தேவாரப்பாடல் பெற்ற தலம். அதோடு நவகிரக தலங்களில் புதன் பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இக்கோயிலில் ருத்ரபாதம் உள்ளது. இதை வழிபட்டால் நம்முடைய 21 தலைமுறைக்கும் ஏற்பட்ட பாவங்கள் தொலையும் என்பது நம்பிக்கை. திருவெண்காடு ருத்ரபாதத்தை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு காசிக்கு போய் தரிசித்த பலனை காட்டிலும் 3 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இக்கோயிலில் உள்ள புதன் பகவானை தரிசித்தால் கல்வி, ராஜயோகம், குபேர சம்பத்து, திருமணம், செல்வச் செழிப்பு, கலைத்துறையில் உயர்வு என 8 வகையான அதிகாரங்கள் தேடி வரும். 2. திருவையாறு அருள்மிகு ஐயாரப்பர் திருக்கோயில். திருவையாறு ஐயாரப்பர் கோயில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் காவிரி கரையில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மண்லிங்கம் ஆகையால் ஆவுடையார் மேல் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவபெருமானின் ஜடாமுடி கருவறையின் பின்பக்கமும் பறந்து விரிந்து கிடப்பதாக ஐதீகம். சிவபெருமானின் ஜடாமுடியை மிதிக்கக்கூடாது என்பதால் சந்நிதியை சுற்ற தடை விதிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் நின்று வடக்கு நோக்கி ஐயாரப்பா என்று சொன்னால் 7 முறை எதிரொலிக்கும் அற்புத திருத்தலம் இது. இத்தலம் பூலோக கைலாயம். இத்தலத்தில் வணங்கினால் கைலாயத்திற்கே சென்றதாக ஐதீகம். 3. திருவிடைமருதூர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோயில். திருவிடைமருதூரில் மகாலிங்கேஸ்வரர் வழிபட்டால் ஒரு மனிதனின் தலைமுறை சாபம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த சிவாலயம் 1200 ஆண்டு பழமையானது. இந்த கோயிலில் மருதமரம் தலவிருட்சமாக கொண்டுள்ளது. மருதமரத்தை தலவிருட்சமாக 3 கோயில்கள் மட்டும் கொண்டிருக்கின்றன. வடக்கே ஸ்ரீசைலம் எனப்படும் வடமருதூர், தெற்கே திருநெல்வேலி புடார்ச்சினம் எனப்படும் திருப்புடைமருதூர், 3வது இந்த திருவுடைமருதூர். மிக அழகான திருவுடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலை சுற்றி பார்க்க வேண்டுமானால் குறைந்தபட்சம் 3 மணி நேரமாவது ஆகும். இந்த கோயிலில் உள்ள மாடங்களும் ஒவ்வொரு பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டதாகும். 4 புறமும் 4 கோபுரங்களுடன் நுழைவு வாயில்கள் உள்ளன. இவ்வூரின் எந்த திசையில் எந்த தெருவில் நின்று பார்த்தாலும் இக்கோயிலின் ராஜகோபுரம் தெரியும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோயிலின் கருவறையில் உள்ளது சுயம்புலிங்கம் என்பதால் அதிக சக்தி கொண்டுள்ளதாக இருக்கிறது. இந்துக்களின் நம்பிக்கையும் ஆகும். பிரம்மகத்தி தோஷம் நீங்க வழிபட வேண்டிய கோயிலாகும். இக்கோயிலுக்குள் நுழைந்தால் வேறு நுழைவாயில் வழியாகத்தான் வெளியேற வேண்டும் என்பது ஐதீகமாகும். 4. திருவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி கோயில். ஒருவருக்கு மரண பயம் வந்துவிட்டால் எவராலும் அவரை தகர்க்க முடியாது. மரணத்தை விடவும் கொடியது மரண பயம். அத்தகைய மரண பயத்தை, யமபயத்தை அடியோடு போக்குகிறது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவாஞ்சியம் கோயில். இத்தலத்தில் இறைவன் ஸ்ரீ வாஞ்சிநாதர், அம்பாள் ஸ்ரீ மங்களநாயகியுடன் காட்சியளிக்கிறார். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அடைய வேண்டி இங்கு வந்து சிவபூஜை செய்து விருப்பம் நிறைவேறியதால் திருவாஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. காசிக்கு ஒப்பாக கருதப்படும் காவிரி கரையில் உள்ள 6 சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாகும்.
நவதீர்த்தங்களை கொண்டுள்ள இக்கோயிலுக்கு வந்து இங்கு குப்தகங்கையில் நீராடி ஸ்ரீ வாஞ்சிநாதரையும் யமதர்மனையும் வழிபட்டால் சகல நோய்களும் நீங்கி நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இக்கோயிலில் உள்ள முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழில் பாடியுள்ளார். 5வது திருசாய்க்காடு அருள்மிகு சாயவனேஸ்வரர் திருக்கோயில் சாயாவனம். நாகை மாவட்டத்தில் காவிரிக்கரையில் உள்ள தேவாரப்பாடல் பெற்ற தலங்களில் 9வது கோயில் சாயாவனம் என்னும் சாயவனேஸ்வரர் கோயிலாகும். சிவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கும் சாயாவனேஸ்வரர் மூலவராக கொண்ட இந்த திருக்கோயில் ஏனைய பல கோயில்கள் போல இங்கே ராஜகோபுரத்திலிருந்து நேரே நடந்து கருவறைக்கு போக முடியாது. ஏனெனில் இது யானை ஏறி புக இயலாத மாடக் கோயில் வகை கட்டிட அமைப்பு கொண்டதாகும். பழங்காலம் தொட்டே இந்திர விழா என்னும் பெயரில் சித்ரா பௌர்ணமி விழா 21 நாட்கள் நடைபெறும். சோழ மன்னன் கோச்செங்கண்ணன் தன்னுடைய நாட்டில் யானை புகார் வகையில் மாடக்கோயில் என்னும் 70 சிவன் கோயில்களை கட்டினான். அதில் இக்கோயிலும் ஒன்றாகும். 6வது மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோயில். 1000 ஆனாலும் 1000 ஆகாது என்பது பழமொழி. பாவங்களை போக்கும் காசிக்கு இணையான தலம். மயூரநாதர் சுயம்புமூர்த்தியாகவும் அபியாம்பிகை அம்மாள் இங்கு தவம் செய்த மயில் வடிவில் காட்சியளிக்கிறார். அம்பிகை மயில் உருவத்தில் பூஜை செய்த தலங்கள் 2. ஒன்று திருமயிலாப்பூர், மற்றொன்று பல்வேறு பெருமைகளை உடைய திருமயிலாடுதுறை திருக்கோயில். திருக்கோயில் நிலை ராஜகோபுரம் மாநிலத்திலேயே மிக உயரமானது. மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோயில் காவிரிக்கரையில் உள்ள 6 சிவஸ்தலங்களில் காசிக்கு சமமானதாக கருதப்படுகின்றன. மயிலாடுதுறை காவிரி நதிக்கரையோரம் உள்ள விஷ்ணுகட்டத்தில் துலா மாதத்தின் ஐப்பசி கடைசி நாளும் கார்த்திகை முதல் நாளும் நீராடினால் கங்கையின் நீராடிய பலன் கிட்டும். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.